ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். இப்போ சமீபத்தில் இந்த மேகதாது அணை பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழக முதல்வர் கர்நாடகா போவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வரல. இந்த நிலையில் நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மாநாட்டில் சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் இதுக்கு பதில் சொல்லுமா, ராகுல் காந்தி வந்தா நாங்க மேகதாது அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா அப்படின்னு கேட்டு, அதுக்கு காங்கிரஸுடைய மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே அவங்கள நம்பிதானே இருக்கிறீங்க, இதை போய் மோடி கிட்ட உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு பொய்ய ஒரு கேமரா ஆன் பண்ணி எப்படி இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அங்க ராஜ்யசபால அவர் கேள்வி எழுப்புனது என்ன அப்படின்னா, அந்த மேகதாது அணை விவகாரமா அந்த காவிரி நீர்ல அந்த கர்நாடகாவுக்கும் கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில 2018 வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி என்ன குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்விதான். 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புல கீழ்ப்பாசன மாநிலங்கள் பற்றி குறிப்பிட்டு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கான பதில நீர்வளத்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 2018 பிப்ரவரியில வந்த தீர்ப்புல கீழ்ப்பாசன மாநிலங்கள் பார்த்தனா குறிப்பு எதுவும் இல்லைன்னு இருக்காரு. அந்த இதுல கீழ்ப்பாசன மாநிலங்களே கேட்கக்கூடாது, நீங்க என்ன வேணா கட்டிக்கலாம் அப்படிலாம் சொல்லல. கீழ்ப்பாசன மாநிலங்களை பத்தின குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கே காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு எம்பி சுதா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மேகதாது அணை விவகாரமா பாஜகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல ரொம்ப தெளிவா பாஜக சொல்லியிருக்கிறாங்க. அதே ராஜ்யசபால சொல்லியிருக்கிறாங்க, இங்க எக்காரணம் கொண்டும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இது போன்ற அந்த கீழ்ப்பாசன மாநிலங்களோட நீர் இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல இந்த மேகதாது அணை கட்டணும் அப்படின்னா அந்த காவிரி நீர் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்களோட பர்மிஷன் வேணும். அந்த பர்மிஷன்ல அந்த ஆணையத்துல தமிழ்நாடு இதுல இருக்காங்க. அப்ப இது கட்டாயம் இப்ப டிபிஆர் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டிபிஆர் கட்டாயமா திருப்பி தான் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல திருப்பியும் அனுப்பிட்டாங்க. அதை பத்தி வாய திறக்கிறாங்களா? மேகதாது அணைக்கான டிபிஆரை திருப்பி அனுப்பிடுச்சு காவிரி நதிநீர் ஆணையம். அதை பத்தி எவனா வாய திறக்கிறாங்களா? அப்ப எல்லாம் பொய்ய பேசிட்டு தெரியுறாங்க. அப்ப மத்திய அரசு நீங்க கர்நாடகா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? எப்படி அதுக்கு எதுக்கு அப்படி பொய்ய பேசுறீங்க? அப்போ அங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில உட்கார்ந்துருக்கு கர்நாடகால. இங்க காங்கிரஸ் தான் கூட்டணி ஆட்சியில இருக்கு. போன திமுக கூட்டணியில இருந்தாங்க. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. போன திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி, இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி, அப்புறம் இப்ப அமைச்சரவையில இடம் எல்லாம் வாங்கிட்டு இங்க வலுவா உட்காந்துருக்கீங்க தமிழ்நாட்டுல. அப்போ இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீருக்கு கூட பிரச்சனையாகும்ன்ற நிலைமை வரும்பொழுது அங்க காங்கிரஸை சேர்ந்த DK சிவகுமார் உட்கார்ந்துக்கிட்டு, நாங்க தண்ணி கொடுக்க முடியாது, எங்களுக்கு தண்ணி இல்ல, நாங்க மேகதாது அணைய கட்டியே தீர்வோன்றாரு. ஏன் அப்ப நீங்க வாயை திறந்து பேச வேண்டியது தானே? மாணிக்கம் தாக்கூர் யாரை கேட்கணும்? DK சிவகுமார் தானே கேட்கணும். என்னங்க எங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்குன்னு. அப்ப என்ன கொஞ்சம் கூட வெக்காங்கட்டத்தனமா காங்கிரஸ் எதிர்கட்சிங்க, இந்தியாவோட எதிர்கட்சிங்க எத்தனை பேர் சேர்ந்துங்க இண்டி கூட்டணின்னு சொல்லி 100 பேர் சேர்ந்து இங்க இருந்து ஒருத்தன் அங்க இருந்து ஒருத்தன், அது இங்க கேரளால அடிச்சுப்பாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டும், அப்புறம் அங்க சேர்ந்துக்குவாங்க, அங்க வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் இவங்களை அடிச்சுக்குவாங்க, அங்க சேர்ந்துக்குவாங்க, டெல்லியில ஆம் ஆத்மி இவங்களை அடிச்சுக்குவாங்க, அங்க சேர்ந்துக்குவாங்க, பஞ்சாப்ல அடிச்சுக்குவாங்க, அங்க சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி இந்த பழகட்சி அமாவாசை மாதிரி ஏகப்பட்ட அமாவாசைகளை ஒண்ணு சேர்த்து அத்தனை பேர் சேர்ந்து நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்க. என்ன பெருமை உங்களுக்கு? எதிர்கட்சியா உட்காந்துட்டு என்ன ஆக்கப்பூர்வமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்ப பார்லிமெண்ட் கூடுனாலும் அதை நடக்க விடாம முடக்கிறது, பொய்யா பேசுறது, பார்லிமெண்ட்ல நின்றுட்டு எதாவது தேவையில்லாதோ அதெல்லாம் பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. காங்கிரஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தமிழின மக்களுக்கு துரோகம் பண்றது. காங்கிரஸ்னாலே தமிழின துரோகிகள், அது தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் தமிழர்கள் காங்கிரஸ் தனியா நின்னா, அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க, காங்கிரஸ் தனியா நின்னா ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. ஆனா போன முறை இந்த திமுகவும் இந்த சாக இழுத்துட்டு கிடக்கிறவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு காப்பாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி செயற்கை சுவாசத்தை கொடுத்து திமுகவும் இப்ப இந்த தாவேக்காவும் காங்கிரஸை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட வரலாறு கச்சத்தீவை தாரவாத்ததுல இருந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணது முழுக்க துரோகங்கள் தான். காங்கிரஸ் இங்க மத்தியில இருந்தும் பொழுது தினம் நியூஸ் பேப்பரை திறந்தா தமிழக மீனவர்கள் கைது, தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலைங்கிற செய்தியை நம்ம சர்வசாதாரணமா படிச்சிருப்போம். இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப 2014 இருந்து மோடி அவர்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் ஒரு தமிழக மீனவர்களும் கைது செய்யப்படலை, சுட்டுக் கொல்லப்படலை. அதனால இன்னைக்கு அப்படி ஒரு நியூஸ் இருக்கிறதே 14 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க போய் படிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்கள் அங்க கடற்கரையில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஏன்னா அந்த கச்சத்தீவை நீங்க தாரவாத்ததோட விளைவா. அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள். இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குமிச்சாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் தானே இங்க படையை அனுப்புனீங்க.
பேசாம இருந்தீங்கல்ல. அப்ப இங்க திமுக ஆட்சியில இருந்துச்சுல, 2 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம்னு ஒரு நாடகத்தை ஆடி கலைஞர் என்ன பண்ணாரு? 2 மணி நேரத்துல உலகத்துல உண்ணாவிரதம் பண்ணவங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? கலைஞர் பண்ணாரு. இப்படி எல்லாம் சேர்ந்து தமிழகத்துக்கு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும், மீத்தேனை கொண்டு வந்ததாகட்டும், எல்லாமே இந்த அன்னைக்கு நீட்டுன்னு குதிக்கிறீங்களே, நீட்டை கொண்டு வந்தது இங்க திமுகவும் அங்க காங்கிரஸும் தான். இப்படி தமிழக மக்கள் எதுக்கெல்லாம் போராடணும்னா, ஜல்லிக்கட்டை தடை வச்சிங்க, எப்படி தமிழ்நாடு முழுக்க தன்னடிச்சு அவ்வளவு பெரிய போராட்டம் உண்டாகி மக்களே மீட்டாங்க. அதை ஜல்லிக்கட்டுல கொண்டு போயிட்டு அந்த காளைகளை வந்து இதுல விலங்குகள் இதுல அந்த பாதுகாக்கப்படிய விலங்குகள்னு சொல்லி அதுல கொண்டு லிஸ்ட் பண்ணி எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணீங்க நீங்க. அதையுமே மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை நீங்க என்ன பண்ணுமோ இங்க வழி நடத்தி அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அப்ப இப்படி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணி தர முடியாதுங்கிற நிலைமையில வந்து நிக்குது காங்கிரஸ். அப்ப எப்பேற்பட்ட துரோகிகள் காங்கிரஸ்ங்கிறத தமிழக மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கள ஏன் தாவேக்கா தூக்கி சுமக்குறாங்க அப்படின்றதா இன்னைக்கு வந்து புரியாத புதிரா. நீங்க இது பத்தி சொன்னீங்க, பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி நிறைய பேசுறாங்க. இப்ப சமீபத்துல இந்த நீட்டு விவகாரமா பாராளுமன்றத்துல நிறைய பேச்சுவார்த்தை, புது சட்டம் இயற்றிருக்காங்க, அதுல நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுல தயாநிதி மாறன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை, லட்சக்கணக்கான நிறைய மாணவர்கள்லாம் இறக்கத்துக்கான காரணம் வருது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது, அதாவது எப்பவுமே இந்த திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட முதலீடுகள் பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், எப்ப பார்த்தாலும் அது வந்தா தடை, இது வந்தா தடை, மத்திய அரசோட எப்ப பார்த்தாலும் முடக்கம் முட்டு கொடுத்துக்கிட்டு மத்திய அரசை பிடிச்சி மோதிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, இங்க எங்க திரும்பினாலும் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, எவனாவது பிசினஸ் பண்ணா அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பேன்னு கேட்கறது. இந்த அநியாயம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா யாராவது தொழில் தொடங்க இங்க வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. அப்போ அதை எந்திரிச்சு பொழிச்சுன்னு மூஞ்சில துப்புன மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு அங்க ஆந்திரால இருக்கிற ஒருத்தர், கிருஷ்ணதேவராயர். அவர் என்ன கேட்டாரு, அண்ணா நீங்க இதே மாதிரி சார் இதே மாதிரி எல்லாத்துக்கும் தடைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அதனாலதான் உங்களோட தொழில் முதலீடுகள் எல்லாம் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்குன்றாரு. இதை விட அவமானம் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஆக சிறந்த வளர்ச்சி பெற்ற தமிழ்நாடுன்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்டதா உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க, ஏங்க நம்ம பிள்ளையால ஒரு நீட் எக்ஸாம் எழுத முடியாதாங்க? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என் பிள்ளையால எழுத முடியாது, தற்கொலை பண்ணிக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த குழந்தைகள் அறிவில்லாதவங்கன்னு அர்த்தமா? குழந்தைகள் அறிவார்ந்த குழந்தைகள். சிலபஸை மாத்தினது யாரு? சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்து இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பாடத்திட்டமோ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பாடங்களும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பாடமும் ஒண்ணா? யார் அந்த பாடத்திட்டத்தெல்லாம் மாத்தினது? கலைஞர் ஐயா கொண்டு வந்தாரு. சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து அதை ஒரு 12 வருஷம் எதுவுமே மாத்தாம அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க ரிவைஸ் பண்றது எப்படி இருக்கு? அப்ப ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதுன்னா அந்த லெவலுக்கான பாடத்தை அது எதுல இருந்து வருது? 11th 12th பாடத்துல இருந்து தானே வருது. அப்ப 11th 12th பாடத்துக்கான சிலபஸை நீ கரெக்டா வச்சு அந்த பாடத்தை நீ சரியா சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அழகா போய் எழுதிட்டு வரப்போகுது. அப்ப 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதலையா அந்த குழந்தை? 11th பப்ளிக் எக்ஸாம் ஆக்குனீங்கல்ல, அப்ப 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ஏன் வைக்கிறீங்க? பப்ளிக் எக்ஸாமுக்கு பயந்து தற்கொலை பண்ற குழந்தைகள் எத்தனை இருக்கு? அப்ப பிரச்சனை இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இல்ல, நீட்ல இல்ல, இவங்களோட அரசியல். நீட்டை வச்சு அரசியல் பண்ணணும்னு குழந்தைகளை ஒரு பதட்டத்துக்கு ஆளாக்குறாங்க, பிரச்சனைக்கு ஆளாக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க பயந்துக்குது, நீட்டுனா ஏதோ பேயோ பூதமோ அப்படின்னு பயந்துக்குதுங்க. அப்ப அந்த வேலையை செய்யறதை நீங்க முதல்ல நிறுத்தணும். அடுத்த தயாநிதி மாறன் மாதிரி ஆட்கள்லாம் அவரே மேடையில போய் பேசினாரு, என் பிள்ளையாலே என் பொண்ணாலே டாக்டர் படிக்க முடியலங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. 10 கோடி இருந்தா என் பிள்ளைய டாக்டர் ஆக்குவேன் அப்படின்ற திமிரு தண்டம்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய அமைச்சரா இருந்தாலும் நீ முதலமைச்சராகவே இருந்தாலும் உங்க புள்ள நீட்ல எலிஜிபிள் ஆனாதான் மருத்துவராக முடியும். அதனால தயாநிதி மாறன் மேடையிலே பேசினார்ல, ஐயோ என் பொண்ணாலே அதான் முடியல, நான் ஃபாரின்ல போய் படிக்க வைக்கிறேன் அப்படின்னீங்கல்ல, அந்த கடுப்புல தானே இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் நீட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு இப்ப ஒரு ஏழை குழந்தை அறிவார்ந்த குழந்தையா இருக்கு, நீட்டை கிராக் பண்ணுது, அது எலிஜிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை மருத்துவர் ஆயிட்டு போகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? முன்னெல்லாம் மருத்துவ கல்லூரிக்குன்னா கோடி கணக்கில் எடுத்து வைக்கணுங்க. இன்னைக்கு அந்த கோடியில யாராவது கொடுக்குறாங்களா? இந்த ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துச்சு, இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் அதை போய் பார்க்கணும். எவ்வளோ டாப் மார்க் எடுத்த குழந்தையா இருந்தாலும் பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா மெடிக்கல் சீட்டுக்குள்ள நுழையவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி படம் ஏன் வர்றதில்லை? ஏன்னா அந்த சிஸ்டம் இல்லை. இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் மருத்துவக் கல்லூரியில் போய் இத்தனை கோடி அத்தனை கோடி இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்ப பணம் இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் மருத்துவராக முடியும் நீட்டுக்கு முன்னாடி. அதனால தயவு செய்து இந்த இதை வந்து நிறுத்துங்க. அதுலயும் எடப்பாடி அவர்கள் வந்து 7.5% இடஒதுக்கீடு கொண்டாந்தாரு, அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அரசு பள்ளி மாணவர்கள். அப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு 7.5% கோட்டா இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் அதுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை விட்டுட்டு நீங்க இன்னும் இந்த மாதிரி கிணத்து தவளை மாதிரி கத்திக்கிட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்றது அவமானங்க. எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என் தமிழ் பிள்ளைங்க எழுதாது அப்படின்னு சொல்றது எங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்துற மாதிரி.
அந்த கேவலத்தை ஏன் செய்யறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஃபேர் நீட்டுன்னு சொல்லி தான் டெல்லியில போராட்டம் நடந்தது. சரி, அந்த ஃபேர் நீட்டுக்கு நீட் மசோதான்னு ஒன்று கொண்டு வராங்க. யாராவது பேப்பரை லீக் பண்றாங்க இல்ல அந்த மால் பிராக்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம், 10 வருஷம் ஜெயில் தண்டனை, 3 மாசத்துக்குள்ள வழக்கம் முடிச்சாகணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு நீ உண்மையாலுமே யோக்கிய சிகாமணி, மாணவர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப அக்கறைப்படுறவன், நீட்டு ஒழுங்கா நடக்கணும்னு நினைச்சா காங்கிரஸ் அதை அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா? ஏன் ஆதரவு தெரிவிக்கல? அப்ப காங்கிரஸோட இரட்டை வேடம் என்னன்னு மாணவர்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த நீட் மசோதாவை பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் எதுக்குது, அப்போ எதிர்த்து வாக்களிச்சிருக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் மாணவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எல்லாருக்குமே எதிரானவர்கள். அவங்க ஒரு தேச துரோகிகள். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன சுயநலம், இங்க இந்தியாவில ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டணும், ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டி ஏதாவது ஒரு பண்ணி ஆட்சியை கலைக்கணும். அப்படி பண்ணாதான் நம்ம இங்க ஆட்சிக்கு எதுனா இங்க ஒரு பண்ண முடியுமே நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு, இங்க நாமளா ஜெயிச்சு இங்க வர முடியுன்ற நம்பிக்கையே காங்கிரஸ் முழுசா இழந்துருச்சு. அதனால இந்த கூச்சலு குழப்பம் இங்க எல்லாம் ஆளாளுக்கு வாட்டு தவளை மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. காங்கிரஸ் எதிர்ப்புல இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து சென்னை ஐஐடியோடைய டைரக்டர் காமகோடி அவர்கள் வந்து கோமூத்திரம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அவரை பத்தி தெரியும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து. இல்ல, இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த கோமுத்ரா ஸ்பெஷலிஸ்ட்னா கோமியம்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அப்ப இந்த கோமியம்ங்கிறது ஒன்லி பிராமணர்கள் மட்டும் கிடையாது, ஒன்லி ஹை கிளாஸ் மட்டும் கிடையாது. நம்மளோட கடைக்கோடி கிராமத்துல இருக்கவங்க கூட வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது தீட்டு கழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கோமியத்தை எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கிராமத்துல வழக்கமா இருக்கு. அதே போல கோமியமும் சாணியும் கலந்து வாசல் தெரிச்சு கோலம் போடுவாங்க. அதே போல வீட்டுல எந்த கோமமோ யாகமோ வளர்த்தாங்கன்னா பஞ்சகவ்யம்னு ஒண்ணு தயார் பண்ணுவாங்க, அதுல கோமியமும் கலந்துருக்கும், அதை எல்லாரும் குடிப்பாங்க. இது தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே செய்யறது, கடைக்கோடி கிராமத்துல இருக்கவங்களும். அப்ப ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்துக்களையும் இழிவுபடுத்துறாங்களா பிரியங்கா காந்தி? இப்ப இதே ஒரு பெரிய ஒரு ஹை குவாலிஃபைடு ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு சயின்டிஸ்டோ இருக்காரு, அவர் வந்து ரொம்ப ஆர்கிடெக்டா நான் வந்து இஸ்லாமிய இதுல குல்லாலாம் போட்டுட்டு கரெக்டா நான் 5 வேளை தொழுவேன் அப்படின்றவரா இருக்காரு. அவரை வந்து அந்த மாதிரி சொல்லி கேள்வி பண்ணுவாங்களா அவங்க? இதே போல ஒரு சயின்டிஸ்ட் கழுத்துல சிலுவை போட்டுட்டு ஆர்த்தடாக்ஸ்டா நான் வந்து சாமி கும்பிட்றேன், நம்ம இப்ப சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஐயா மாதிரி வாயை திறந்தாலே முதல்ல ஒரு பைபிள் வாசகத்தை சொல்லிட்டு தான் பேசுவேன்றாரு. அப்ப அவரை அதை ஒரு வச்சு கேள்வி பண்ணுவீங்களா? அவர் ஒரு லுங்கி இவர் ஒரு அங்கி அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்போ இந்து மக்கள் மேல காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு வன்மம் இருந்தா நீங்க பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு அவர் என்ன குவாலிபிகேஷன் இல்லாதவரா? அவர் வந்து இந்த எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு, செமிகண்டக்டர்ல இருந்து இந்த சக்தி இதுன்னு சொல்லி கொண்டு வரதாகட்டும், ஏகப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஐஐடி மெட்ராஸோட ஸ்டாண்டர்டை எந்த லெவலுக்கு இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதே போல ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்து பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்களோட ஒரு இதுக்கு ஒரு தேசிய லெவல்ல இருக்கிற ஒரு எக்ஸாமுக்கான ஒரு ரெகுலேஷன் ஃபார்ம்ல வந்து அவரை வந்து போடுறாங்க. அப்போ ஒரு நேஷனல் லெவல் ஃபாரம்ல ஒரு இதுல வந்து ஒரு தமிழனை போடுறதா அப்படிங்கிற கடுப்பா பிரியங்கா காந்திக்கு? அதனால நீங்க அப்படி பண்றீங்களா? ஏன் அங்க மித்த இருக்கிறவங்க எல்லாம் ஏன் நீங்க வந்து அப்படி சொல்லல? அப்போ இது வந்து தெரியுது, காங்கிரஸ்னாவே தமிழர்கள்னா ஆகாது இவங்களுக்கு, தமிழனா துரோகிகள், தமிழர்கள்னா அவமானப்படுத்துவாங்க, அது இந்துக்கள்னா இவங்களுக்கு ஆகவே ஆகாதுங்கிறத பிரியங்கா காந்தி தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தியோட தகுதி என்ன? நேரு குடும்பத்துல பிறந்தேங்கிறத தவிர அவங்களால ஒரே ஒரு டிபேட்ல வந்து உட்காந்து பேச முடியுமா? காமகோடி ஐயா கூட நேருக்கு நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜினா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, சக்தின்னு நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்ன, இல்ல பேச முடியுமா? முதல்ல அதுக்கான பேர் தெரியுமா முதல்ல பிரியங்கா காந்திக்கு? அப்ப இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, யோகிதை இருக்கு காமகோடி ஐயாவை பத்தி பேசுறதுக்கு? அப்ப இதே இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் கூவிட்டு தெரியுவாங்க பாருங்க, தமிழர்கள் தமிழ் அப்படியே மானம் நீதி அப்படிலாம். இங்கெல்லாம் எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த திமுக குரூப், இந்த தமிழர்கள் மாண்பு காக்குற குரூப் எல்லாம் எவனா வாயை திறந்தாங்களா? திறக்கல. ஏன்னா அவர் ஒரு பிராமணர். பிராமணர்கள் தமிழர்கள் கிடையாது. பிராமணர்கள்லாம் வேற லத்தீன் பாஷை கிரேக்க பாஷை பேசிட்டு இருக்காங்க, அவங்களாம் தமிழ் பேசல. அப்போ இதுல எப்பேற்பட்ட பிரிவினைவாதிகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நாம தமிழர்கள் அப்படிங்கறத இவங்க ஒன்றிணைய கூடாது, இந்துக்கள் அப்படின்னு ஒன்றிணைய கூடாது. அவங்களுக்கு தேவை எல்லா மட்டத்திலையும் அடிச்சு விட்டு பிரிச்சு விட்டு பிரிவினைவாதம் பேசணும். இதுதான் இவங்களோட அஜெண்டா. அப்போ இங்க இருக்கிற தமிழர்கள் புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இதை எப்ப புரிஞ்சு அவங்க ஒண்ணு சேர்றாங்களோ அப்பதான் இவங்களால துரத்தி அடிக்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம். நேற்று டிவிஎஸ்ஏ வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய 6 இடங்களுக்கு வந்து ரைடு போயிருக்காங்க. அவருடைய அந்த மதுபான வழக்கோட தொடர்பாக ஏற்கனவே அவர் 1 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. பெருசா நிர்வகிக்க முடியாதுன்னா இந்த சூழ்நிலை இப்ப எதுக்கு இந்த ரைடு போறாங்க? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வருது அப்படிங்கும் போது இல்லைங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நம்ம வந்து ஸ்ட்ரிக்டான இதை எடுக்கணுங்க. அதை வந்து அதோடலாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா இவங்க கொள்ளை அடிக்காதவங்க கிடையாது, ஊழல் பண்ணாதவங்க கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு அப்பட்டமா இவரே கோர்ட்ல ஒத்துட்டு இருக்காரு. போன தடவை நான் வேலைக்காக காசு வாங்கினேன்,
அவன் கோர்ட்ல கேஸ் போடாம திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதே போல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எப்படி ஊரெல்லாம் வாங்கினாங்க, அட்டைப்பெட்டியில காசு, அதுல காசு, இதுல காசுன்னு. இந்த டாஸ்மாக்ல எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது, அது லட்சம் கோடி வரைக்கும்ங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவே வந்து டிவிகே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தரையும் தொட விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். இதுக்கு முன்னாடினாரு. இதுக்கு முன்னாடி தொட்டவனெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஏவாவேல் அவர்கள் மேலதான் அந்த ஒரு ரோடு போட்ட இது விளையாது. மித்த யாருக்கெல்லாம் என்ன கேஸ் சொல்லுங்க? இப்ப எவ்வளவு பேர் இருக்கு, யார் மேல என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் மேல எதுக்கு வழக்கு? அவர் ஏதோ மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னு, மார்க்கண்டேயன் மேல மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னு, இப்படிதான் ஏதோ போயிட்டு இருக்குது ஒழிச்சு, நீங்க லஞ்சம் ஊழலுக்கு போன முறை வந்து சொத்துக்கு அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தது, லஞ்சம் ஊழல் பண்ணி நீங்க சேர்த்ததுன்னு எவ்வளவு இது பண்ணீங்க? இந்த பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல இவர் கூட சேர்ந்து தானங்க அவர் வந்து சுவேந்த அதிகாரி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க, அங்க வந்து ஒருத்தர் வந்து இந்த மண்டல் அப்படின்ற ஒருத்தரை வந்து கிட்டத்தட்ட 15 கிலோ தங்கம், 28 கோடி பணம் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல. யோசிச்சு பாருங்க. அவங்க அதுக்கே வாய பிளக்குறாங்க. இங்க நம்ம தலைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 28 கோடிலாம் சுஜிப்பி இவங்களுக்கு. சும்மா அசால்ட்டா 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 5000 கோடி. ஏன்னா போன முறை ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்துல அப்ப நிதியமைச்சர் அந்த பிடிஆர் பேசியிருக்கிறாரு ஒரு ஆடியோல, மருமக ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், 30,000 கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்கன்னு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 30,000 கோடி 1 லட்சம் கோடி ஆயிருக்கும். அப்போ சிவியரா விஜய் அவர்கள் வந்து இது பண்ணணும். அவர் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா சாஃப்ட் கார்னரா அப்படியே போயிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்கு. திமுக மேல சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். எவெல்லாம் கொள்ளையடிச்சானோ கொள்ளையடிச்ச காசை புடிச்சு ஜப்தி பண்ணி கஜானால சேர்க்கணும். ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க? அது எதுவுமே நடக்கலையே. சும்மா நீங்க பாட்டுக்கு அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, அங்கேயும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா வாதாடுறதுக்கு திறமை இல்லாம, அங்கேயும் சரியா வாதத்தை வைக்காம, அதுக்கு திருப்பி ஜாமீனை வாங்கிட்டு திருப்பி தள்ளுபடி ஆயிட்டு இப்படிதானே ஆயிட்டு இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். திமுக நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். ஒண்ணும் இல்லைங்க, சென்னை மக்களை கேளுங்க, 4000 கோடி பேக்கேஜ்னு போட்டாங்கல்ல, எவ்வளவு ஒரு அப்பட்டமான வெளிப்படையான ஊழல் அது. 4000 கோடி பேக்கேஜ்னு போட்டாங்க. எப்படி சென்னையை தத்தளிச்சுது வெள்ளத்துல. அப்ப அந்த ஒழுங்கா அதை பண்ணல, அதுல பெரிய லெவல்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுல. ஏன் இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் நீங்க வைக்கல? ஏன் இப்ப அது வரைக்கும் விசாரிக்காம வச்சிருக்கீங்க? அதே மேற்பிரியா தானே எப்பயும் மேல இருக்கிறாங்க. போடுங்க, என்கொயரி கமிஷனை போடுங்க, போட்டு அதை என்னன்னு விசாரிங்க, போய் எல்லாத்தையும் பிடிங்க, ஜப்தி பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க இன்னுமே தாவேகா வந்து அது ஸ்ட்ரிக்டா அதுக்குள்ள இறங்கல அப்படிங்கறதான் என்னோட கருத்து. அது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மடியில பயம் கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மேல எந்த விளக்கு வேணாலும் போடுங்க, நான் வந்து நிரூபிச்சுட்டு வெளியில வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் பேசுவாரு. உண்மையாலுமே இதை பேசுறதுக்கு அவருக்கு உண்மையாலுமே வெக்கமா இருக்காதா அப்படின்றதே எனக்கு தெரியல. இப்படிதான் முன்னாடியும் வந்து பேசிட்டு இருந்தாரு. ரைடு வந்தப்ப என்ன பண்ணாரு, ஐயோன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு பேண்ட்டை நினைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணாங்க. அடுத்து இப்போ போலீஸ் விசாரிக்க தானே கூப்பிட்டாங்க. தலைமறைவு. அவ்வளோ தைரியமா இருக்கவர் நீங்க தலைமறைவாகுறீங்க? உங்க மடியில கனமும் இல்லை, வழியில பயமும் இல்லைன்னா ஏங்க தலைமறைவாகுறீங்க? போய் போலீஸ்ல போய் நேரா இது பண்ணி அவங்க என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க, போய் அங்க சம்மனுக்கு நீங்க ஆஜராகி உங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு வர வேண்டியது தானே. முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அவ்வளோ பயம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நீங்களாம் என்னங்க பேசுறீங்க? எங்க ஊர் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, இங்கே இருந்து பாக்குறதுக்கே அவ்வளோ வெளிச்சமா தெரியுது. இதுல நீங்க அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியறது இவ்வளோ, இந்த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. இந்த கடல்ல எல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாறை மேல தெரியும் துணுண்டா. பனிப்பாறை நம்ம கண்ணுக்கு தெரியறது மேல தெரியறது 1 அடி 2 அடிக்கு தெரியும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அது பெரிய ராட்சச மலையா இருக்கும். அந்த மாதிரி இவங்களோடது நம்ம கண்ணுக்கு தெரியறது 1000 கோடி 2000 கோடின்னு ஏதோ நம்ம லெவலுக்கு எவி சொல்லிட்டு இருக்கோம். உள்ள போனா அதெல்லாம் லட்சம் கோடியில போகும். சாதாரணமா லட்சம் கோடியில போவோம். அந்த அளவுக்கு சுரண்டி இருக்காங்க போன 5 ஆண்டுகள்ல வந்து தமிழகத்தை. அதோட விளைவு தான் தமிழகத்தோட கடன். 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி கடனை கொண்டாந்தாங்க பாருங்க. வரலாற்றிலே கிடையாது. தமிழக வரலாற்றிலேயே 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி கடன் எந்த அரசும் வாங்கல. அப்ப அது அந்த காசுல எங்க போயிருக்கு? எல்லாம் இவங்க வாய்க்கு தான் போயிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கி திருப்பி கஜானால சேர்க்கிற வேலையை விஜய் செய்யறாரான்னு நம்ம பார்க்கணும். இப்ப இவங்க வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்களா? வந்து 2 மாசத்துல 28,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்குவாங்க தான். அதான் இவங்களும் புதுசா தானே வந்திருக்காங்க. இவங்களுக்கும் இன்னும் நிர்வாகம் தெரியல. இவங்களும் இன்னும் எந்த நலத்திட்டம், இவர் ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்தாரு. மாசம் 2,500 ரூபா கொடுப்பேனாரு. அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றல. ஆனாலும் 28,000 கோடி கடன் இப்ப இந்த இதுக்கே வந்துருச்சு. இந்த ஒரு 2 மாசத்துக்கு இன்னும் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ண போறாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ மக்கள் தான் யோசிக்கணும். நீங்க வந்து ஒரு ஆள தெரியாதவங்க கையில, எப்படி நிர்வாகம் பண்ண தெரியாதவங்க கையில கொண்டு ஆட்சியை கொடுக்குறப்போ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து மக்கள் தான் இனிமே யோசிக்கணும். நேற்று மதுரையில வந்து ஒரு 2016 ஒரு இடம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்த வந்து வித்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கோடி மதிப்பிலான ஒரு இடத்த வந்து வித்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் அதுக்கு மேலே வழக்கு பதிஞ்சு அதுக்கு 19 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை.
இந்த 5 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏன் இது பண்றாங்க அப்படின்னு, ஏன்னா ரமேஷ் அவர்கள் மேல இதே குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வந்து 1930 அந்த லேண்டை வந்து கோவிலுக்கு தானமா எழுதி கொடுத்துருக்காங்க. இதை கிட்டத்தட்ட போன 2019 இல்ல 16லயோ வந்து அதை வித்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அறப்போர் இயக்கம் வந்து இது சார்பா போன முறை வந்து சேகர் பாபு அவர்கள்ட்ட வந்து 2021லயும் 23லயும் அவங்கள்ட்ட வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. ஏதோ இந்த மாதிரி ஒரு லேண்டு நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இல்லீகலாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலோட லேண்டு இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, என்ன நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. வழக்கம் போல போன திமுக ஆட்சியில் அதெல்லாம் நடத்துவாங்களா என்ன? கோவில் நிலம்னா அவங்களுக்கு ஆமாம், கோவில் நிலம்னாலே நம்ம பட்டாவை போடுறதுக்கும் ஆட்டையை போடுறதுக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாலஜி. அப்போ இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அறப்போர் இயக்கம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறை அமைச்சரையும் போய் பார்த்து அவங்ககிட்ட என்னென்ன ஆல்ரெடி போன ஆட்சியில் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகாரெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இவர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு புகார் அந்த புகார் அனுப்புறாங்க. இதை நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோங்க, அவங்க ஒன்றும் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. உடனடியாக ட்விட்டர்லேயே வந்து ரமேஷ் அவர்கள் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்கு மேலே என்னன்றது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு காலங்கத்தில் அவங்க மேலே எல்லாத்துக்கு மேலேயும் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்க விஓவிலேருந்து வட்டாட்சியர்லேருந்து ஒரு 19 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உண்மையாக அது வரவேற்கக்கூடிய விஷயம். கோவிலோட நிலங்கள் கோவிலுக்கு தான் சொந்தம். கோவில் நிலங்கள்ல வர வருமானம் கோவிலை பாதுகாக்கிறதுக்கு, கோவில் நிலங்கள்ல இருக்கிறவங்க முறைப்படியான வாடகையை அந்த கோவிலுக்கு செலுத்தணும். அப்பதான் கோவில்களை ஒழுங்கா நடத்த முடியும். இல்லைன்னா நீங்க கோவில் நிலத்தெல்லாம் சுருட்டி ஆட்டையை போட்டுட்டு போயிட்டீங்கன்னா கோவில்களை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அப்ப அந்த கோவிலை முடக்கிற வேலை எப்படின்னா, இந்த ஒரு ஊர்ல விவசாய பாசனத்தை நிறுத்தினா அதுக்கு போற தண்ணியை நிறுத்துவாங்க பாருங்க. அது மாதிரி தண்ணியை நிறுத்தணும்னா கொஞ்ச நாள்ல அது வந்து அப்படியே நிலம் வந்து பால் நிலமா போயிடும், தரிசு நிலமா போகும். அதுல எதுவும் போட முடியாதுன்னா அதுக்கப்புறம் அப்படியே அதை ரியல் எஸ்டேட் ஆக்கி பில்டிங் ஆக்கிட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த கோவில் நிலங்களை முதல்ல ஆட்டையை போடுறது, கோவில் நிலங்களுக்கு இருக்க வருமானத்தெல்லாம் ஸ்டாப் பண்றது, அப்புறம் அந்த கோவிலுக்கு விளக்கேற்ற கூட காசு இல்லை, அந்த கோவிலுக்கு ஒருவேளை பூஜை பண்ண கூட காசு இல்லைப்பாங்க, அப்புறம் அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகருக்கு கூட காசு இல்லை. மாதம் இன்னைக்கு 2500 ரூபா 3000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க அர்ச்சகர்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் வருமானத்தை வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த அர்ச்சகரும் வர்றதை நிறுத்திட்டாருன்னா அந்த கோவில் அப்படியே பாலடைஞ்சு போய் அந்த கோவிலில் இருக்க கல், தூணு, சிலை, படிக்கட்டுலாம் பேத்து அழகாக எடுத்து வித்துருவாங்க கோடிக்கணக்கில். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கேயோ ஒரு 1 கோடியில் இருக்க ஒரு சின்ன கோயில்னு, ஆனால் அதோட ஒரு சிலையை எடுத்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்மளோட கோவில்கள்லாம் எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள், அதில் இருக்க சிலைகளுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் எப்படி உயிரை கொடுத்தோ அதெல்லாம் காப்பாற்றிருக்காங்கன்ற விவரம் தெரியாமல் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நம்மளோட கோவில்களை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோவில் சொத்துகள் வந்து சூறையாடப்பட்டு இருக்கு, கபலீகரம் பண்ணப்பட்டு இருக்கு. அப்போ நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், கோவில் சொத்து கோவிலுக்கு தான். கோவில் சொத்துல இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும், அந்த நிலத்தை நீங்க ஆண்டுக்கெல்லாம் அனுபவிச்சுக்கலாம், நம்ம நினைக்கலாம். முறைப்படி வருமானத்தை தயவு செஞ்சு கோவிலுக்கு செலுத்திடுங்க. ஏன்னா கோவிலோட சொத்து அப்படிங்கிறது வந்து குலநாசம். அதை வந்து எக்காரணம் கொண்டு செய்யாதீங்க. அதனால கோவிலுக்குன்னு என்ன அமௌண்ட்டோ ஒரு இடத்துல போய் நம்ம இருந்தோம்னா அதுக்கான வாடகையை வட்டியை கொடுத்துடாம இருந்துருவோமா? இப்போ நீங்க போய் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்க, மாசம் 10,000 10,000 ஒரு மாசம் கொடுக்கலன்னா அடுத்த மாசம் கொடுக்கலன்னா உங்களை சட்டி சம்பளத்துக்கு வெளியே போட்டுருவாளோ ஹவுஸ் ஓனர். ஆனா கோவில் நிலத்துல மட்டும் வந்துட்டு வருஷ கணக்குல நீங்க எடுத்தனா அதுக்கான வாடகையை கொடுக்காம இருக்கிறது, இல்ல ஒரு வருஷத்துக்கு வேற 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி அநியாயமா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட நம்ம மக்களும் நடந்துக்கணும். கோவில் நிலங்கள்ல இருக்கிறவங்க அதுக்கான வாடகையை முறையா கோவிலுக்கு செலுத்துறதா, அப்பதான் அந்த கோவில் நல்லபடியா நடக்கும். அப்ப தயவு செஞ்சு நம்ம முன்னோர்கள் அதை தானமா எழுதி வச்சிருக்காங்க அந்த கோவிலுக்காக. அப்ப ஏன் அவங்களுக்கு தெரியாதா அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை கொடுக்கணும்னு தெரியாதா? கோவிலுக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இதை வந்து அபகரிக்கிறதுங்கிறது வந்து நம்ம தலைமுறைக்கு நம்ம பாவத்தை சேர்க்கிறோங்கிறத வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு அரசும் வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையை எடுக்கணும். எடுத்து கோவில் நிலங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம கரெக்டா எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கோவிலோட கணக்குல சேர்க்கணும். அதுக்கு இந்த தாவேக அரசு என்ன பண்றாங்கன்றதை பாக்குறோம். அதனாலதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இந்து சமய அறநிலையத்துறைங்கிறதே வந்து இருக்கக்கூடாது கோவில்கள்ல, அதை முதல்ல கலைக்கணும் அப்படின்றதான் இதுக்கான சரியானதா இருக்கும். எங்களோட வந்து பல தகவல் பயந்து நன்றி. நன்றி.